உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பணம் வரல வச்சுக்க. நான் கூச்சிடுவேன். கூச்சி சத்தா சாப்பிட்டு முடியே. இன்னொரு பிள்ளை பத்துக்குறோம். யோ கூர்கட்ட மனுஷன் என்ன அர்த்தம் என்ன பேசுற? கீழ குச்சி மேல போயிடுவேன். யோ நமக்கு இருக்குது ஒத்த புள்ளங்க குச்சிர. நான் ராப்பாங்களா அடுப்புலண்டு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு? என் 30 வருஷ கனவு பெரிய வேலை கட்டணும்ட்டு. ஐயோ இதெல்லாம் யாருக்கு மாமா? அவனுக்கு எப்படி நம்ம சொல்றாங்க? கொடுத்துட்டு போலாமே. என்ன சொல்றான் உன் புருஷன்? நான் மட்டும் கீழ வந்து செத்துட்டு வச்சுக்க. உனக்கு வாரிசு வம்சம் எதுமே இருக்காது. ஏய் இங்க பாரு. வெட்டியா ஊரை சுத்துறேன்னு சொல்லி ஆட்டோ வாங்கி கொடுக்க சொன்ன. ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். இப்போ அந்த ஆட்டோவிலே ஊரை சுத்திக்கு இருக்கா. அந்த டீம் நான் தான் கட்டிக்கிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியும்ல? சீக்கிரம் தர்றேன்னு சொல்லு, இல்லாட்டி நான் கூச்சிடுவேன். யோ கூர்கட்ட மனுஷன் இதே மாதிரி பேசினா நானும் போய் குதிச்சிடுவேன். எங்கடி போற? நான் சீக்கிரம் குதி, நான் வெயில் அடிக்குது. ஏய் குதிச்சிடாதடா. என்ன விட்டு போயிடுவா நீ போனா எனக்கு யார் இருக்குது? வாடா கீழே. உன் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வரேன். கொம்மா மேல சத்தியம்டா. நான் பணம் கீழே இறங்கி வாடா. இஸ்கா என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. என்ன தேவி இவ்வளவு தூரம்? நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நாங்க தானே உங்களை தேடி வரணும். ஏண்டா ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க. உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல தேவி, சேகர் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். அதான் எங்க அவனை பார்க்கவே முடியல. என்னாச்சு அவனுக்கு? வேற என்ன பணம் தான். நான் எப்படியா அண்ணன் கிட்ட காசு வாங்கிட்டேன். இவன் அப்பா கிட்ட வாங்கிட்டான். எங்க கொடுத்தாரு? நான் தான் நடிச்சு பிடிச்சு வாங்கியிருக்கேன். எப்படியோ பாவம் சேகர் தான் பணத்துக்காக ரொம்ப போராட்டம். இந்தாடா டீய குடி. நம்மள நம்பி யாருப்பா 50 ரூபா கொடுப்பாங்க? நானும் அங்கேயும் இங்கேயுமா கேட்டு பார்த்துட்டேன். சரி டீ ஆறிடும் குடி. ஹாய் அத்தை, கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா? எனக்கு டீ கிடையாதா? கங்க்ராட்ஸ், உங்க தலைவர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போறீங்களாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல. ஏன் நடக்காது? காசுதான், வேற என்ன? பணம் இல்ல அதானே. அத்தை இது புடிங்க. வா. வா வா. இத வச்சுக்கோ. ஏய் என்னது? நீ பாரு. ஏய் எதுக்கு இதெல்லாம்? புருஷன் பிசினஸ் பண்றதுக்கு பொண்டாட்டி நகை தரேன், அவ்வளவுதான். இல்ல எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? அத்தை இங்க வாங்க. அத்தை எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு மருமகளா வரப்போறவ தானே. வாங்கிக்க சொல்லுங்க. நாங்க நல்லா இருக்கணும்னு உங்களை விட யாரும் நினைச்சிட முடியாது. வாங்கிக்கங்க. இப்ப அப்பாக்கு தெரியாம தரேன், அப்புறம் அப்பாக்கு தெரிஞ்சே நான் வருவேன். நீ பாட்டுக்கு அத்தை அத்தைன்னு வீட்டையே சுத்தி வர. உங்க அப்பாவை நினைச்சாத்தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க வேற எப்படா நான் இங்க பெர்மனண்டா வருவேன்னு இருக்கேன். சேகரே. நான் இழக்க கூடவே வரணும்னு தோணுதடி. காலையில கண் விழிக்க கனவெல்லாம் நீ இருக்க இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு தோணுதடி. துப்பட்டா வாசம் மறக்கலடி, அத ரிப்பீட்டா கேக்குற கிடைக்கலடி. துப்பட்டா வாசம் மறக்கலடி, அத ரிப்பீட்டா கேக்குற கிடைக்கலடி. தேவதை தேவதை தரிசனம் தந்ததால் ஆனந்தம் கண்டேனே.
சுண்டு விரல் பிடித்து மீண்டும் நான் நடக்க வேண்டும் நீ எனக்கு என்பேனே உன் பாதம் பட்ட இடம் தேடி நானும் வந்து எந்த நாயுழகை காண்பேனே துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பிட்டா கேக்குறேன் கிடைக்கலடி துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பிட்டா கேக்குறேன் கிடைக்கலடி. ஹலோ யோ ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு இருக்கிறது என்ன உடச்ச இல்ல வியாபாரம் ஐயா தரடா வடக்கனே உட்கார் யோ ஒரு ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு வாங்கணும்னா 6 மாசம் அலையணும் 3 மாசம் கேட்டில் நிக்கணும் 1 மாசம் எட்டி பார்க்கணும் அங்க போற வர்ற பூரா திட்டி விட்டு மூஞ்சில காரி துப்பேன் எல்லாத்துக்கும் சலிட் அடிக்கணும் சும்மா கிடையாது. என்னது மதுரையா? மதுரையெல்லாம் 25 லட்சம் ரூபாய் கூட கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. தெய்வத்தோட ரசிகங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க. சிவா பிரம்மா விஷ்ணுன்னு அதுலயும் பழங்கானத்தை பாபுன்னு ஒருத்தருக்கா பழைய கில்லாடி அவன் தான் பாலு ஊத்துறவன். யோ கட்ட விட்டுருக்கியா? அவங்கள தவிர இந்த படத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. புரியுதா? வச்சிரு போன அடுத்த படத்துல பாத்துக்கலாம். அண்ணே சார் நிக்கிறாரு உட்கார சொல்லுங்க. தம்பி தம்பி எந்த கழுதையை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இன்னைக்கு இங்க உட்கார அங்க உட்கார கடைசியா மடியில உட்காந்து விளையாண்டு போயிடும். புரியுதா? தம்பி சத்தம் கேக்குதா? இல்லையே தம்பி பள்ளி எச்சம் போட்டுச்சா சத்தம் கேட்டுச்சா? ஏண்டி உனக்கு கேட்டுக்க மாடி? கேட்டுச்சு கேட்டுச்சு. பள்ளியே எச்சம் போட்டுருச்சு தம்பி. பணம் வாங்கும் போது பள்ளி கத்தனா பல கோடி ரூபாய் வருமா இல்லையா? தேங்க்ஸ் பல்லி. தெய்வம் ஒரு கட்ட போட்டாலே படம் சூப்பர் ஹிட். இதுல 7 கட்ட போற. இன்னொன்னு என்னன்னா அனுஷ்கா அம்மா அருணாண்டு வில்லன்னா பாத்துங்களேன். ஐயோ அண்ணே ஒரே ஒரு ஆசனை தலைவர் நேர்ல பார்க்க முடியுமா? அதான் அப்படி கட்டிய ஏவிஎம்ல தான் இன்னைக்கு ஷூட்டிங். அங்கதானே நம்ம மீட்டிங். நம்ம கதையில என்ன பண்றோம்னா சார் ஃபர்ஸ்ட் கதையை ஓபன் பண்ணோம்னா சார் பெரிய பாத்ரூம். அந்த பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் குளிக்க வர்றா சார். வந்தவ டவுல இதுல இருந்து இது வரைக்கும் தான் சார் கட்டிருக்கா. கீழே ஒண்ணும்ல வேலை ஒண்ணும்ல. அது எது கட்டணும்? அது இல்ல நம்ம அந்த படம் எடுக்கல சார். அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடுக்குல பாம்பு வந்துச்சு சார். பாத்தியாடா சாயிர கூட அங்கதான்டா சாயிரா. ஹலோ எழுந்திருச்சு கதையை கேளுங்க. அப்புறம் பாம்பு எங்க வந்துச்சு? அந்த பொந்துக்குள்ள சார். பாத்ரூம்குள்ள பொந்துக்குள்ள அந்த பொந்துக்குள்ள பாம்பு வந்துருச்சு சார். சரி. அப்படியே வந்த பாம்பு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கால சார். அப்படியே பாம்பு நேரா வந்துச்சா அவ காலு கிட்ட வந்துச்சுல. அப்ப நமக்குன்னு கை ஒண்ணு உள்ள வச்சு அந்த கை யாரு தெரியுமா? கட் பண்ணா அது நீங்க தான். நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க. நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க. நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க. அப்படியே கட் பண்ணா சார் உங்க ரெண்டு வச்சு பாம்பு பாக்குது. ஐயோ அப்ப பாம்பு தூக்கிருக்க போங்க சார். இப்படித்தான் போன படத்துல பாம்பை தூக்குனீங்க. உங்க படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. பாம்பு தனியா நடிச்சு 2 படம் ஹிட் ஆகி போச்சு. பாம்புக்கு உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு சார். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சீன் இருக்கட்டும் பாம்பு மட்டும் மாத்திருங்க. பின்ன நான் மலை பாம்பு விடுவாங்க. இது நல்லா இருக்கு. அங்க இருந்து பாக்கும்போது தில்காலே ஷாருக் கான் மாதிரியே இருக்கு. சட்டை வேற மஞ்சள் அரைச்சு பூசுன மாதிரியே. வாங்க தம்பி வாங்க 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 தம்பி. தம்பி எல்லாம் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. நீங்க என்ன உசுரு? ஐயா எனக்கு நல்லா தெரியுமா சிம்மக்கல் சேர்ல இவர் கோரிப்பாளைய ரகுமான் இவர் பழகானத்த பாபு. வாங்க தம்பி உட்காருங்க தம்பி சும்மா உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி. நீங்க உட்காருங்க தம்பி. மடியில உட்கார்றாதீங்க. இங்க உட்காரு இங்க உட்காரு. டான்ஸா இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கீங்க. மன்றத்தை நல்லபடியா பாத்துங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன். சாப்பிட்டு தான் போகணும். சரியா? ஆயிரம் கோடி தாரகை உந்தன் விழிகளில் பார்த்து நானும் வியந்தேன். சாமரம் வீசும் அடிமையைப் போல நானும் தானடி வரிசையில் நின்று ஒரு வெட்டி பயலாக சுற்றி திரிந்தவனை கட்டி போட்டவளும் நீதானே. நீ வெட்டி அணிந்திடவும் தொட்டு தழுவிடவும் நானும் முன்னருகில் வருவேனே. துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பீட்டா கேட்கிறேன் கிடைக்கலடி. துப்பட்டா வாசம் மறக்கலடி அத ரிப்பீட்டா கேட்கிறேன் கிடைக்கலடி. இந்த டிசைன் தான் ஃபைனல் பண்ணிருக்கோம். எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும்ல? சூப்பர்டா.
என்னடா பண்ற? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒரு 1000 கூட. ஏன் கூட? என்னடா பண்ற நீ? இது சொல்றேன். ஒண்ணும் புரியல. சொல்றேன்பா. என்ன ஆச்சுடா? ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்க முடியல, அதான் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னா. நானும் பிஸியா தானே இருக்கேன், அதான் வாட்ஸ்அப்ல 1000 ரூபாய் மொய் எழுதிட்டேன். சமக்கா முடியல. தலைவர் படம்னே சவுண்ட் எல்லாம் சும்மா சில்லு சில்லுன்னு கேட்கணும். இன்னொரு முக்கியமான மேட்டர் டிடிஎஸ் எல்லாம் டங் டங் கேட்கணும். அதை விட ஒரு முக்கியமான மேட்டர், எவனா செல்போன்ல படம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறீங்க, அவனெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம்னா. ஆமாண்ணே அண்ணே, படத்தை நல்லா போடுறீங்க, அதுக்கப்புறம் ஆஃப போடுங்க, இந்தாங்க 200 ரூபா பிடிங்க பிடிங்க போடுங்க அண்ணே, வெற்றி நமக்கு, ஜெயிக்கிறோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 3 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. படுத்து பாரு. பாசத்துக்கு முன்னால தாண்டா நான் பனி, என்ன பதிச்சுக்கிட்டா நான் தாண்டா உனக்கு சனி சனி. பார்த்தா தாண்டா நான் காமெடி, பத்த வச்சா நான் சரவடிடா. இன்று வெளியான திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாததால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் இதன் காரணமாக இதுவரை 7 பேர் கொண்டுள்ளனர். அதில் 3 பேரின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அண்ணே, படம் எப்படின்னு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படக்காசு வந்துருமாண்ணே? தம்பி, 40 வருஷம் அனுபவத்தில் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. படம் பிளாப், செல்ஃப் எடுக்காது. அண்ணே, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி பூஸ்டர் பண்ணா தப்பிச்சிடலாமாண்ணே? போட்ட காசை வேஸ்ட்ங்கிறேன், நீ பப்ளிசிட்டி போஸ்ட்ங்கிறிய. இங்க கை கட்டி நிக்கிறத விட காசு கொடுத்துட்டு நின்னா ஏதாவது கிடைக்கும். என்னடா பண்ண போறோம் இப்ப? என்னடா பண்றது? படம் சரியா ஓடலைன்னா வாங்கின சம்பளத்தை ஒரு ஹீரோ எப்படியா திருப்பி தருவேன்? டேய், ஏண்டா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அறிவு கிட்ட ஜென்மமே. ஒரு படம் ஹிட் கொடுத்தாங்க தானே உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். எத்தனை நாள் என் வீட்டு வாசல்ல வந்து தொங்குன? படத்தை ஒழுங்கா பண்ணியாடா, அட்டர் ஃபிளாப் ஆகி போச்சேடா. என்ன படமான எடுக்க விட்டீங்க? படம் 64 சீன்ல ஒரு சீன் ஏன் சீன் எடுத்துக்கிறேன்னு சொன்ன விட்டீங்களாடா? ஒரு சின்ன பிள்ளை படிச்ச பிள்ளைய ஹிந்தி இங்கிலீஷ் பேசிட்டுமேன்னு சேர்த்தா அவளை நீங்க சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சீங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியல, அவ எனக்கு மோசம் பண்ணிட்டு போயிட்டா. மோசம் எல்லாம் பண்ணல, அந்த பிள்ளை இப்ப மாசமா இருக்கு. யாருக்கு? அட மூதேவி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டியா நீ? ஒரு கஷ்டப்பட்டு படம் பண்ண டைரக்டர் கைய பாடுறா, வெறும் ரேகை மட்டும் தான் இருக்கு. உன் கை விரல்களை பூரா பாரு, வெறும் மோதிரமா இருக்கு. கம்பெனில மோதிரம் போட்டு பேசுறேன். அப்படித்தாண்டா பேசுவேன்டா. டேய் தொற, டேய் முனியாண்டி வரவா போடா. டேய் அதானே உன் பேரு, போடா. உங்கள இப்படி நசிக்கொண்டா? ஏ பங்காளி, ஏதோ பில்கேசி மாதிரி ஒரு பிச்சைக்காரனா உட்கார்ந்திருக்காயா? என்னமா ஆட்டம் போட்டீங்க 4 பேரா? இப்ப அடங்கி உட்கார்ந்திருக்கீங்களா? அப்பறப்பா உங்க ஆளு படம் டப்பாப்பா. ஏய், அப்பு குட்டிக்கு ஆப்போசிட்டா, இதுதான் உங்க கெபாசிட்டா. வேணாடா. ஏய் இந்தா நான் சிந்தா. ஏய் 35 வருஷம் உழைப்பு முழுசா முடிச்சு வந்து நிக்கிறேடா. ஒவ்வொரு அப்பா தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளை நல்லா இருக்கும். டேய், உங்க அம்மாவை நான் பொண்ணு கேட்டு போகும்போது எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா சப்ளைன்ட்டு. நான் வைராக்கியமா கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த கடையை வச்ச பிறகு தாண்டா உங்க அம்மால எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ உனக்கு தெரியாதுடா, அப்பயும் செத்த பிறகு தான் உனக்கு புரியும். ஏன் மாமா இப்படிலாம் பேசுற? இந்த வர்றா, பெத்த
பெத்த தாய் தப்பட தவிக்க விட்டு எவன் ஒருத்தர் நடிகருக்கு ரசிகை பண்ண வச்சானோ அவன் இந்த உலகத்துல உருப்படாத சரித்திரமே கிடையாதுடா. அப்பா என் தலைவனை விட மாட்டாப்பா. அதாடே இன்னும் தலைவன் தலைவிக்கு சாடிக்கிறான் பாரு. பாவங்க அவன் அழுகுறான், விடுங்க. அவன் உண்மையிலே அழுகிறான்னு பாக்குறியா? வெங்காயம் குடிக்கிற காட்டத்துல அழுகிறாண்டி. என்னடா சொல்ற பாபு? ஐயா என்னடா சொல்ற? மாயாண்டி மாய் என்னைக்கு கண்கலங்க கூடாதுடா. பணம் தானடா போச்சு, அப்பே உயிரா போச்சு. அப்பே உன்னை திட்டுதல்ல, நீ நல்லா இருக்குதாண்டா. சரியா? இனிமே நீ சொன்னதெல்லாம் கேட்கிறோம். இனிமேலாவது பார்த்து சூதான மாதிரி உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரா இருக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல, என் மேல நீ பெரிய நம்பிக்கை வச்சிருந்த, அதை தொலைச்சிட்டேன். அதான் கஷ்டமா இருக்கு. இது பாரு, விழுந்தா கூட எழுந்து ஓடணும்னு நினைக்கிறவன் தான் ஜெயிப்பான். நீ ஜெயிப்ப. நீ எங்க போவியா எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டுக்கு கடங்காரங்க யாருமே உன்னை தேடி வரக்கூடாது. எங்களை நிம்மதியா வாழ விடு. இல்ல நீ கண்டிப்பா காசு கிடைச்சிரும். நீ ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? மதுரையில இருந்து தலைவரை பார்க்க வந்துரும். ஒரு நிமிஷம் சார், உங்களை பார்க்க மதுரையில இருந்து 3 பேர் வந்திருக்காங்க. உள்ளார வர சொல்லுங்களா? கொஞ்சம் இரு, தெய்வத்திட்ட கேட்டு சொல்றேன். தலைவரே, மதுரையில இருந்து அந்த பசங்க வந்திருக்காங்க. போச்சுல போச்சன்னா போக மாட்டாங்க. ஏதோ 4 வார்த்தை பேசுனீங்கன்னா ஆறுதலா இருக்கும்ல. சரி, உட்கார சொல்லு, நான் வரேன். இல்ல வர சொல்லவா? நல்ல மூட்ல இருக்கேன். அவங்கள அப்படியே உள்ள வந்து உட்கார சொல்லியா? நீங்க எல்லாம் யாருப்பா? தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கம். நாங்க தான் மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். மதுரை டிஸ்ட்ரிபியூட்டரா? ஹலோ, தெரிசா மேடம் வந்துட்டாங்களா? நான் நேரா வந்து பேசுறேன்னு சொல்லு. டேட்ட பத்தி ஐயா கவலைப்படுறியா? அதான் நான் இருக்கேன்ல. உங்க படத்தை வாங்கி நாங்க தான் ரிலீஸ் பண்ணோம். ஆமா தலைவா. எதிர்பார்த்த அளவுக்கு போல. நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும். அட போங்கப்பா, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எங்க கொடுத்தீங்களோ அங்க போய் கேளுங்கப்பா. உங்களை நம்பி தானே தலைவரை வாங்கணும். அட என்னப்பா நீங்க போன படத்துல 60 கோடி சம்பாதிச்சாங்க, ஏன்டா அப்பா கொடுத்தாங்க? நஷ்டம்னா ஓடி வரீங்க. கரெக்ட் தான் தலைவரே, நீங்க பார்த்து ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா? பணம் தர முடியாது. என்னடா பண்ணுவீங்க? இன்னைக்கு 3 பேர் வந்திருக்கீங்க, கொடுத்துட்டா நாளைக்கு 30 பேர் வர மாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை மாதிரி கை கட்டி நிக்க நான் முட்டாளா? என்ன தலைவர் எப்படி பேசுறீங்க? நாங்களும் இப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஆனா சின்ன வயசுல இருந்து உங்க ரசிகர்கள். ரசிகர்னா விசில் அடி, கை தட்டு, கட் அவுட் வை, பாலாசம் பண்ணு. உங்களை யாரா படம் வாங்க சொன்னது? நாங்க விசில் அடிச்சு கை தட்டினதுனாலதான் நீங்க மேல இருக்கீங்க. உங்க 3 பேர் நம்பி நான் இல்லப்பா, 3 கோடி பேர் என் பின்னாடி இருக்கா. அப்ப எங்க பணம் ஒரு சல்லி பைசாவோட தர மாட்டேன்டா. செக்யூரிட்டி, தலைவரே, எங்களால பணம் எல்லாம் போக முடியாது. வெளியில போறீங்களா? நான் அவுத்து விடவா? அது செய்யற வேலையை நீங்க செஞ்சிட்டீங்களா? நல்லா இருக்கு. நீங்க போத்தி படுக்கிற போர்வையில கூட எங்க வேர்வை இருக்கு தலைவரே. கடவுளா நம்பி வந்தோம், கடைசியில எங்களை நடு ரோட்ல விட்டீங்கல்ல. தலைவன்னா யாரு நீங்க காமிச்சிட்டீங்க. நாங்க ரசிகர், நாங்க யாரும்